ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின்ஸ் அட்வென்ச்சர். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்ற பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையமில் இருக்க எக்ஸாட்டிக் பேர்ட் பார்க் தாங்க வந்திருக்கோம். பேர்ட் பார்க்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கூக்கி லேண்ட். ஸோ கரெக்டாக பிளாக் தண்டர்லேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே இது வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ பேர்ட் பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து டாய் ஷாப்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் இங்கே கூட வந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு போகலாம். அது போக ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு இது ஃப்ரீ தாங்க, எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி தாங்க போயிருந்தோம். நல்ல வெயில் ஆக்சுவலாக. ஸோ உள்ள பேர்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக டயர்டாக தாங்க இருந்துச்சு. அதனால் வாங்க உள்ளே போய் நம்ம என்னென்ன பண்ணோன்றதை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். கூக்கி லேண்டோட என்ட்ரன்ஸு. நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இருங்க நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 10 வயசுக்கு உள்ள ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாயும், இதுவே வந்து 10 வயதுக்கு மேல் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 200 ரூபாயும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக உள்ள பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பைத்தான், மக்கா அப்படின்ற வேறு சில ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பைத்தானை கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மக்கா அப்படின்ற பேர்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மக்காவுக்கும் தனித்தனியாக 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உள்ள டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர், நீங்கள் டிக்கெட் வாங்கின பிறகு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் வந்து நீங்கள் உள்ளே இருக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக கைட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற வரைக்கும் நமக்கும் சரி, பேர்ட்ஸுக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம நீட்டாக போய் பேர்ட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேர்ட்ஸு என்ன ஃபுட்டு சாப்பிடுமோ, பேர்ட்ஸ் பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் தாங்க சாப்பிடும். இங்கே அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு ஃபுட்டை கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வாங்கின டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு தட்டில், நான் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீடாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம லைவாக போய் இந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். அது போக என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஆம்பியன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால் மாடல் மாதிரி ஒன்று செட் பண்ணி ஒன்று அழகாக சாகுது. ஸோ ரொம்ப அழகாகவே சாப்பிட்டுட்ருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீட் பண்ணதுனால சைலண்ட்டாக போய் யாருக்கும் பசி இல்லாமல் உட்காந்துட்ருக்கு. பாருங்கள், அழகாக நம்ம கிட்ட வந்து சாப்பிடுது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து சன் கன்யூர் பேர்ட்ஸு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று அழகாக தண்ணி குடிச்சிட்டு ஒன்றுக்கு ஒன்று கூட்டமாக எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அழகாக போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. நம்ம தோல் மேலே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்க. கடிக்குது. இவர் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்களேன். பேர்டு அமைதியாக வந்து அது பாடுக்கு உட்காந்துருக்கு. ஸோ இது நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணல, எதுவும் பண்ணல. இன்னொன்று வந்து உட்காந்து, ஆஹா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ காதை பிடிச்சி கடிச்சிட்ருக்கு. இன்னும் வரும். ஸோ அமைதியாக வந்து அது படுக்கான்ட்ருக்கு, ஏதோ பண்ணிகிட்ருக்கு. பேக் மேலே வேறு ஏரியா ஒன்று வெட்டி பார்த்துட்ருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம மேலே எத்தனை வந்து உட்காந்து ஏறி விளையாண்டுருக்கு பார்த்தீங்களா? ஓகே, சேட்டை பண்ணிட்டுருக்கு எல்லாமே. ஸோ எதையாச்சும் ஒன்று கடிச்சிட்டே தாங்க இருக்குது. முடியை பிடிச்சி இழுக்கிறது, காதை பிடிச்சி கடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் இடம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே.
ஈவன் சாட்டர்டேக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடிச்சிட்ருக்கு. இன்னுமே நம்ம மேலே தான் ஏறி விளாண்டுருக்கு. ரெண்டும் பின்னாடி ஏறி நின்று சண்டை போட்டுட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது இந்த காதை கடிச்சு, இது வந்து இந்த காதை கடிச்சிட்ருக்கு, இது இந்த காதை கடிச்சிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். ஐயோ, தலையில் ஏறி முடியை கடிச்சிட்ருக்குங்க, பார்த்தீங்களா? ஸோ நம்ம மேலே வெட்டி இன்னும் இறங்கவே இல்லை. அது கையில் ஏறுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், தூங்கிட்டுருக்கு பாருங்க. நீ உட்காந்துட்டு எவ்வளோ தூங்கிட்டுருக்கு. தூக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா சாப்பிட்டு அது ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், தட்டு பிடிச்சி டக் ஆஃப் வார் விளாண்டுருக்கு. யாருக்கு அந்த தட்டு சொந்தம் 2 டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு அம்பையர் வச்சுட்டு தட்டை வச்சு இழுத்து விளாண்டுருக்கு. தட்டில் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம கையில் கொஞ்சம் வச்சுருக்கோம், வருதான்னு பார்ப்போம். ஏதோ பண்ண ட்ரை பண்ணுதுங்க. 5 பேர் சேர்ந்து இந்த எறும்பெல்லாம் சாப்பாடை தூக்கிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணதான் தெரியல. இங்கே பாருங்கள், நம்ம கையில் ஏறுதான்னு தெரியல. ஆக்சுவலாக அது என்ன பண்ணுதுன்னா, சீடுக்குள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு தோலெல்லாம் தனித்தனியாக விட்டுருது. இங்கே பாருங்கள், காதை பிடிச்சி கடிக்கிறது, கண்ணை பிடிச்சி நோண்டுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒன்று இப்போ அங்கே உட்காந்துட்டு தூங்குது பாருங்கள். இது நம்மள மாதிரி போல் செம்ம தூக்கம். ஏதாக்கிட்டே பேசிகிட்டு இருக்கு, ஆனால் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருக்கு. எதுவுமே பயப்படலைங்க. கையை கிட்ட கொண்டு போனாலுமே ஒன்று கூட பயப்படலை. சமத்தா வந்து விளையாண்டு தான் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், கையில் வந்து சாப்பிடுது, அழகாக சாப்பிடுதான்னு பார்ப்போம். சூப்பராக சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்கள், அவங்க 2 பேரும் இன்றைக்கி இறங்குற மாதிரி தெரியல. வந்த பிறந்து நானும் பார்த்துட்ருக்கேன். தலைமையில் யாராச்சும் உட்காடுறாங்களான்னு பார்ப்போம். பேக்கில் ஒரு கீச்சன் பிடிச்சிட்ருக்காரா? சூப்பர், ஓகே. உள்ளே இருக்கிறது டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே, நிறையா இருக்குங்க, ஏகப்பட்டது இருக்குது. என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக காதுலேயே ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நான் எதுவும் பண்ணல. ஹலோ, ஹாய், ஹலோ. காதை கடிக்காத வேறு என்ன பண்ணு. ஸோ வாட்டர் செட்டப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வாங்க. டேய், சாப்பிட்றீங்களாடா? இங்கே வந்து ஒரு ஃபீமேல் சைனா கோழின்னு நினைக்கிறேன் இது. ஆக்சுவலாக ஆமாம், இது ஃபீமேல் சைனா கோழி. அப்படியே ஒரு ரவுண்ட் போகலாம் வாங்க. இவங்க இன்னும் நம்மளை விட்டு போகவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஏறினப்பேருந்து நம்ம கூட ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. வாங்க, அவங்க கூட சேர்ந்து வேறு எங்கேயாச்சும் போகலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கலர். ஓகே, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஜாலி பண்ணுறதுக்கு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் இன்னும் போகல, நம்ம கூட எல்லாம் இருக்கார். ஏய், இதை சாப்பிட்ற, என்னையை விட்டுருடா. இங்கே பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, இங்கே பாருங்களேன், மயில் மாதிரி தோகை, எவ்வளோ அப்படியே ஸ்கெட்ச் பென்சில் கலர் அடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சின்ன பசங்களை ட்ராயிங் புக்கை கலர் அடிக்க சொல்லி கொடுப்போம் இல்லையா? இது கோழி தான் ஆக்சுவலாக, சைனா கோழி. இது மயில் மாதிரி தோகை, புறா மாதிரி உடம்பு, கோழி மாதிரி கழுத்து. ஸோ எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மேலு, இதுங்க 2 ஃபீமேலு. இங்கே ஒன்று உட்காந்தே தூங்குது.
இவன் நம்மளை இன்னும் விட்டுட்டு போகலங்க, பின்னாடி உட்காந்து கடிச்சிட்டே தான் இருக்கார். சரி, அவர் நம்ம கூட அப்படியே வரட்டும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஹெட்ஜ்ஹாக் இருக்குது. ஸோ சமத்தா படுத்துட்ருக்கு, நமக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம லன்ச் டைமில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு பைத்தான் செம்மையாக படுத்துருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ ஹலோ. இங்கே போய் பைத்தான் கீழே போய். இந்த பாம்போட பேக் சைடு எப்படி சுற்றிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அவன் மேலே வருது, எவ்வளோ சூப்பராக கிளைம் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? ஸோ ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் கிளார் அடிக்கும், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி லைட்டு வந்து லைட்டாக கிளார் அடிக்குது. ஸோ ஓகே, டாப் ஆங்கிளில் கிளியராக தான் தெரியுது பாருங்கள், மேலே வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக சுற்றிட்டுருக்கு. ஸோ கிரே பேரட் இன்னும் டேம் ஆகலைங்களா? ஸோ நம்ம மக்கா கிட்டே இருக்கோம். ஸோ மக்கா பற்றி முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, சாதுவாக உட்காந்துருக்குன்னு நினச்சிடாதீங்க. நம்ம இளநீ இருக்குது இல்லைங்களா, வாழைப்பழம் மாதிரி உரிச்சு சாப்பிட்றோம். இன்னுமே யூடியூப்பில் அதோட வீடியோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வேணால் மக்கா ட்ரிங்கிங் கோகனட் வாட்டர்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக இளநீ மட்டையை உரிச்சு போட்டு உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கும். கையில் பிடிச்சி பார்க்கலாங்களா? பே பண்ணிக்கலாம். இங்கே பே பண்ணுமா, முன்னாடி பே பண்ணிக்கலாங்களா? ஜிபே அங்கே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மக்கள் வந்து ஹலோ பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக, நல்ல வெயிட் இருக்குங்க. ஒரு குழந்தையோட வெயிட்டே இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. நம்ம கூட இப்படி மக்கா உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அதை தொந்தரவு பண்ணல, அவங்கள நம்மளை தொந்தரவு பண்ணல. ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். ஹலோ. அங்கே ஒன்று கம்பியை பிடிச்சி கடிச்சிட்ருக்கு, கடிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த கிரே பேரட் மட்டும் டேம் ஆகலையாம். நல்ல வெயிட் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி பேர்ட்ஸோடு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குது. நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக உட்காண்ட்ருக்கு, சமத்தாக உட்காண்ட்ருக்கு பாருங்கள். எந்த ஒரு தொந்தரவும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே பண்ணாமல். ஓகே, ஃபுட்டு தராங்க. ஸோ சமத்தாக சாப்பிட்டு ஹலோ. அதாவது ஃபுட்டில் சீடு கொடுத்தாங்கன்னா சீடோட தோலை உரிச்சிட்டு சீடுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நீட்டாக சாப்பிட்றது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ட காட்டுறேன். ஸோ நம்மளும் சேஃபான டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கோம், அவங்களும் டீசெண்டாக தான் உட்காந்துருக்காங்க. நம்ம அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவங்கள நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அது ஒரு ஆக்டிவாக, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பார்ப்போம் அதை என்ன பண்ணிகிட்ருக்குன்றதை பார்ப்போம். சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு. வாங்க நம்ம அடுத்த பேர்ட் கிட்டே போவோங்களா? டைமில் அவங்க வீட்டை விட்டுடுறீங்களா? எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள், ஒரு அடிக்கு மேலே இருக்கும், ஒரு முழத்துக்கு மேலே இருக்கும் போல் வால் மட்டும். அதுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, ஒரு மாதிரி இதுலேயே உட்காண்ட்ருக்காங்க. வைக்க நம்மளாலே முடியல. இது ஃபீமேல் இல்லைங்களா? ஓகே, இதுக்கு ஃபீட் இருக்குங்களா? தம்பி சின்னதாக இருக்கீங்க. தாய்லாந்து கௌதாரி. சொல்ல போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சன் கன்யூர். இது வந்து போகலாமா? எல்லாம் சாப்பிட்டுடுச்சு போல், ஃபுல்லாக கூட்டமாக இன்றைக்கி.
பாருங்கள் எவ்வளோ பெரிய இகுவானா இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இகுவானா. அண்ட் இது வந்து கௌதாரி, தாய்லாந்து கௌதாரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தாய்லாந்து கௌதாரி. இருட்டில் இருக்கிறதே தெரியல, நல்லா டார்க்கான பிளேஸஸில் அதுவாக போய் ஒளிஞ்சிக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கன்யூர். ஸோ ஃபுல்லாக நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் வந்து யாரும் வரல, எல்லோரும் ஃபுல்லாக இருக்காங்க போல். ஸோ நம்ம இதில் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படியே. வேறு சாப்பிடலாம். சூர்யா யார் இருக்காங்க இங்கே? அங்கே உட்காண்ட்ருக்காங்க. இது வந்து பைனாப்பிள் கன்யூருங்களா? லாரிட்டிக். ஓகே, லாரிக்கிட். ஓகே, பிளேட்டில் இருங்க. ஒரு கால் மட்டும் பிளேட்டில் வச்சுட்டு விடாமல் பிடிச்சிட்ருக்கு. பிளேட்டில் ஏறிட்டான். இனி பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா எல்லோரும் வந்துடுவாங்க. வாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ரெட் மோல்கன். இது ஒன்று நீங்களே சொல்லிவிடுங்க. ஓகே, ரெட் மோல்கன்னா. ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே. ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சமத்த கையில் ஏறி உட்காந்துட்ருக்கு பார்த்தீங்களா? கூப்பிட்டப்போ யாரும் வரல, ஒருத்தர் வந்து உட்காந்தோடனே வரிசையாக வந்து உட்காடுறாங்க. ஏர்லேயே சாப்பிட்டுருக்கான் பாருங்கள். இப்போ கீழே கினிபிக்ஸுமே இருக்குது, அது பாடி இலத்தலையை சாப்பிட்டுட்ருக்கு. யார் மேலே எத்தனை ஏறி வந்து உட்காந்துட்ருக்குன்னு பாருங்கள். கலர்ஸ் பாருங்கள். நம்ம சின்ன வயசில் ட்ராயிங்கில் கலர் அடிப்போம்ல, கிடச்ச கையிலெல்லாம் வச்சு கலர் அடிச்சுட்ருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி ஏரியா உட்காந்துருக்கு. சூப்பர். ஃபெரட் சமத்தை தூங்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஃபெரட் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த மண்டே கொண்டு போவோம். எவ்வளோ பெரிய இக்வெனாடான் இருக்கு பாருங்கள். அப்போ 3 அடி 4 அடி இருக்கும் போல். உங்களுக்கு ஃபுல் சைஸ் நான் மொபைல் கேமராவில் வீடியோ எடுத்து காட்டுறேன்.